அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரியா அகாடமி. பிழைத்திருத்துக பகுதியில் வரக்கூடிய ஒரு ஓர் மற்றும் அத்து தொடர்பாக ஏற்கனவே 2 வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இந்த வீடியோ பதிவில் இந்த அத்து மற்றும் ஒரு ஓர் தொடர்பாக முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் குறித்து அனலைஸ் பண்ணலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கூட பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க வினாக்களை பார்க்கலாம். இதில் சரியான விடை மட்டுமல்லாமல் மற்ற ஆப்ஷன்களையும் பார்த்து என்ன தப்பு இருக்கு, ஏன் தப்பு என்பது குறித்து முழுமையான தகவல்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் வினா, பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. அதற்கு முன்பாக ஏற்கனவே நாம் இந்த ஒரு ஓர் ஆகிய சொற்களை எங்கே பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து பார்த்திருந்தோம். அதாவது ஒரு சொல்லானது உயிரெழுத்தில் ஆரம்பித்தால் அதற்கு முன்பாக ஓர் என்பதையும், ஒரு சொல்லானது உயிர்மை எழுத்தில் ஆரம்பித்தால் அதற்கு முன்பாக ஒரு என்பதையும் பயன்படுத்த வேண்டும். சரியா? அதன் அடிப்படையில் இந்த மாடு என்ற சொல்லுக்கு முன்பாக எதை பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க, ஓர் மாடு அப்படின்னு இருக்குங்களா. இப்ப மாடு என்ற சொல்லானது மாடு என்ற சொல்லில் முதல் எழுத்து என்ன? மா. அந்த மா என்பது ஒரு உயிர்மை எழுத்து. அப்போ அதற்கு முன்பாக என்ன பயன்படுத்த வேண்டும்? ஒரு என்பது தான் பயன்படுத்த வேண்டும். ஆனா இங்க என்ன பயன்படுத்திருக்காங்க? ஓர் என்பது வந்துள்ளது. அப்போ இது தவறான விடை. சரியா? அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க, அந்த மாடு என்ற சொல்லுக்கு முன்பாக ஒரு என்பதை பயன்படுத்தியிருக்காங்க. இது சரியான விடை. சரிங்களா? அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க, ஒன்று மாடு அப்படின்னு பயன்படுத்திருக்காங்களா. இங்க இந்த ஒன்று என்பது ஒரு எண்ணு பெயர். அப்போ இதுவும் தவறான விடை. சரிங்களா? அதுக்கடுத்து டில ஓர் மாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பயன்படுத்தக்கூடாது. அப்ப இதுவும் தவறான விடை. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து இரண்டாவது வினா, பிழை திருத்துதல். ஒரு ஓர் சரியான விடையை தேர்க அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏ ஒரு நண்பர் கொடுத்துருக்காங்களா. இந்த நண்பர் என்ற வார்த்தையில முதல் எழுத்தான நா என்பது ஒரு உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து வந்தால் ஒரு என்பதைத்தான் பயன்படுத்த வேண்டும். அப்போ இது சரியான விடை. சரிங்களா? அடுத்து ஆப்ஷன் பி பார்க்கலாம். இப்ப தோழி என்று இருக்கு. தோழி என்ற சொல்லில் தோ என்பது ஒரு உயிர்மை எழுத்து. அப்ப அங்க என்ன பயன்படுத்த வேண்டும்? ஒரு என்பதுதான் பயன்படுத்த வேண்டும். இங்க ஓர் என்பது வந்துள்ளதா. அப்போ இது தவறான விடை. அதற்கடுத்தபடியாக ஒரு அறை இருக்கா. இதுல அறை என்ற சொல்லில் ஆ என்பது ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்தால் அதற்கு முன்பாக ஓர் என்பதுதான் பயன்படுத்த வேண்டும். அப்ப இது தவறு. சரிங்களா? அதற்கடுத்தபடியாக டியில நூல் என்ற வார்த்தை இருக்கு. அந்த நூல் என்ற வார்த்தையில நூ என்பது ஒரு உயிர்மை எழுத்து. அப்போ அதற்கு முன்பாக ஒரு என்பதுதான் வர வேண்டும். இங்கு ஓர் வந்துள்ளது. இதுவும் தவறான விடை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா? மூன்றாவது வினா, பிழை திருத்துதல். ஒரு ஓர் புத்தகம். புத்தகம் என்ற சொல்லுக்கு முன்பாக என்ன பயன்படுத்த வேண்டும் என்பது பார்க்கலாம். இப்போ முதல்ல ஓர் புத்தகம் இருக்கா. அப்போ இந்த புத்தகம் என்ற வார்த்தையில் பூ என்பது ஒரு உயிர்மெய் எழுத்து. அதற்கு முன்பாக ஒரு தான் வர வேண்டும். ஓர் வந்துள்ளது. இது தவறு. அதற்கடுத்தபடியாக இங்க ஒரு புத்தகம் வந்திருக்கு. இது சரி. ஏன் சரி? பூ என்ற வார்த்தையானது உயிர்மெய் எழுத்தா. அதற்கு முன்பாக ஒரு தான் வர வேண்டும். அதனால இங்க ஒரு தான் வந்துள்ளது.
சரியாக இருக்கு. ஓகேவா? அதற்கு அடுத்தபடியாக இந்த ஒன்று புத்தகம் இருக்கா, இதுல பூ வந்து உயிர்மை எழுத்து. ஆனா இங்க வந்து இந்த ஒன்று என்ற வார்த்தையானது ஒரு எண்ணு பெயர். அங்க எண்ணு பெயர் வராது. ஒரு என்ற எண்ணடை தான் வர வேண்டும். சரியா? அப்ப இதுவும் தவறு. இந்த எண்ணடை எண்ணு பெயர் இது குறித்து தனியா ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர்றேன், அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக ஓரிரு புத்தகம் கொடுத்துருக்காங்களா, இதுல வந்து ஓரிரு புத்தகம் என்பது இந்த ஓர் பிழைத்திருத்தலை பொறுத்தளவு வரக்கூடாது. அப்ப இதுவும் தவறான விடை. சரிங்களா? அடுத்த வினா, ஓர் என்ற சொற்களால் நிறைவு செய்க அப்படின்றாங்க. டேஷ் இரவும் டேஷ் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அப்போ இந்த டேஷ் போட்டிருக்காங்கல்ல, அந்த இடங்கள்ல எந்த சரியான சொற்கள் வர வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். சரி, ஓகே. இப்போ முதல்ல வந்து இரவும் என்ற வார்த்தை இருக்கா, இந்த இரவும் என்ற வார்த்தையில ஈ என்பது ஒரு உயிரெழுத்து. சரிங்களா? அப்போ உயிரெழுத்து வந்தால் என்ன போடணுங்க, ஓர் என்பதால் போட வேண்டும். இங்க ஓர் வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கு பாருங்களேன். ஆப்ஷன் ஏலையும் இருக்கு, ஆப்ஷன் சிலையும் இருக்கு. அப்போ இங்க ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் ஆன்சர் கிடையாது. இது ரெண்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு விடை தெரியாத பொழுது இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து ஆன்சர் பண்ணா சரியான விடையை வந்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, பகலும் என்ற வார்த்தையை எடுத்துக்கலாம். இந்த பகலும் என்ற வார்த்தையில பா என்பது ஒரு உயிர்மெய் எழுத்து. அப்போ உயிர்மெய் எழுத்து வந்தால் அங்க என்ன பண்ணணும், ஒரு என்பதுதான் பயன்படுத்த வேண்டும். அப்போ இந்த ஏலையும் சீலையும் எந்த இடத்துல ஒரு என்பது உள்ளது பாருங்க, இந்த ஆப்ஷன் ஏல தான் ஒரு என்ற வார்த்தை இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கு சரியான விடை. புரிஞ்சுதாப்பா? அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து பார்த்து கட் பண்ணியும் ஆன்சர் பண்ண நம்ம கத்துக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த வினா, வினை திருத்தம். இங்க 2 கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு ஓர் மற்றும் அது அத்து. இதுல ஒரு ஓர் என்பதை எங்கே பயன்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே பார்த்திருந்தோம். இப்போ அது அத்து என்பதை பாருங்க, ஒரு சொல்லானது உயிரெழுத்தில் தொடங்கினால் அதற்கு முன்பாக அத்து என்பதையும், ஒரு சொல்லானது உயிர்மெய் எழுத்தில் தொடங்கினால் அதற்கு முன்பாக அது என்பதையும் பயன்படுத்த வேண்டும். சரியா? இப்போ வினா பாருங்க, அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது. இந்த வாக்கியத்தை பொறுத்தளவு பிழைகள் இருக்கு. சரியா? அது என்ன அப்படின்றத பார்த்து நம்ம சரியான விடையை தேர்வு செய்ய வேண்டும். இப்போ முதல் ஆப்ஷன் பாருங்க, முதல்ல பிழை எங்க இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த வினாவை பொறுத்தளவு அது இல்லாத இடத்தில் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த இல்லாத என்ற வார்த்தையில ஈ என்பது என்ன, ஒரு உயிரெழுத்து. அப்போ அங்க என்ன வரணும், அத்து தான் வரணும். சரியா? அப்போ நம்ம வந்து நேரடியா வந்து ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா? இப்போ இந்த அத்து என்ற வார்த்தை எங்க எல்லாம் இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பில இருக்கு, ஆப்ஷன் டில இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் ஆன்சர் வராது. சரியா? இப்போ அடுத்து இது ரெண்டையும் கட் பண்ணிட்டு இந்த பிலையும் டிலையும் எது ஆன்சர் அப்படின்னு செக் பண்ணலாம். அடுத்ததா பாருங்க, எங்க பிழை இருக்கு, ஒரு அசைவும் இருக்கா. இந்த அசைவும் என்ற வார்த்தையில ஆ என்பது ஒரு உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், ஓர் என்பதுதான் வர வேண்டும். இங்கு ஒரு என்பது இருக்கா. அப்போ இந்த ஆப்ஷன் பிலையும் டிலையும் ஓர் என்பது எங்க இருக்கும் பாருங்க, ஆப்ஷன் பியை பொறுத்தளவு ஒரு என்பது உள்ளது. அப்போ இது தப்பு. அப்புறம் ஆப்ஷன் டில வந்து பார்க்கும் பொழுது ஓர் என்பது உள்ளது, இது சரியாக உள்ளது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. புரிஞ்சுதாப்பா? அப்போ இந்த வினாவை பொறுத்தளவு அது அத்து ஒரு ஓர் ரெண்டையும் எங்க வரும் தெளிவா பார்த்து போடணும். தேவையில்லாத ஆப்ஷனை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்த வினா, பிழை திருத்தம். இங்க அது அத்து ஒரு ஓர்
ஏன்னா 2 பிழை திருத்தத்துல கொடுத்துருக்காங்க. கேள்வியை பாருங்க. அது ஒரு இனிய பாடல். இதுல முதல்ல ஒரு என்ற வார்த்தையை எடுத்துக்கலாம். இதுல ஒரு என்ற வார்த்தையில் ஓ என்பது ஒரு உயிரெழுத்து. அப்ப அதற்கு முன்பாக அக்து என்பதுதான் வர வேண்டும். இப்ப ஆப்ஷன்ல எங்கெல்லாம் அக்து வந்திருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சில வந்திருக்கு, ஆப்ஷன் பில வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் தப்பு. ஏன்னா அங்க அது என்பது வந்துள்ளது. சரியா? அடுத்தபடியாக இனிய என்ற வார்த்தையை எடுங்க. இந்த இனிய என்ற வார்த்தையில் ஈ என்பது ஒரு உயிரெழுத்து. அப்ப அதற்கு முன்பாக என்ன வர வேண்டும்? ஓர் என்பதுதான் வர வேண்டும். அப்ப ஆப்ஷன் சிலையும் பிலையும் எங்க ஓர் வந்திருக்குன்னு பாருங்க. அதுதான் சரியான விடை. அப்போ ஆப்ஷன் பில பார்க்கும் பொழுது தான் இங்க ஓர் இருக்கு. அப்போ இதுதான் கரெக்டான விடை. ஓகேங்களா? ஆப்ஷன் சில பார்க்கும் பொழுது ஒரு தான் வந்திருக்கு. அப்போ இது தப்பா இருக்கு. அப்போ இந்த இது தவறான விடை. சரிங்களா? இந்த இதை பொறுத்தளவு 2 பிழைகள் இருக்கு. 2யும் சரியாக பார்த்து நம்ம பிழையை நீக்கி சரியான விடையை கொண்டு வர வேண்டும். சரியா? அடுத்த வினா, பிழை திருத்துக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இப்ப இந்த அழகிய என்ற வார்த்தை அடிப்படையாக கொண்டு எல்லா வாக்கியங்களும் அமைந்துள்ளது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அழகிய என்ற வார்த்தையை எடுத்துக்குவோம். ஆ என்பது ஒரு உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்து வந்தால் அதற்கு முன்பாக ஓர் என்பதுதான் வர வேண்டும். அப்ப எங்கெல்லாம் ஓர் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல ஓர் இருக்கா, ஆப்ஷன் பில ஓர் இருக்கு. அப்ப ஆப்ஷன் சிலையும் டிலையும் ஒரு என்று வந்துள்ளது. அப்ப இது தப்பு. இது நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. மீதமுள்ள ஆப்ஷன்ல ஏவா பியா சரியான விட பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பாருங்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது இருக்கா. இங்க குளம் என்ற வார்த்தையில் கு என்பது பார்த்தோம்னா ஒரு உயிர்மெய் எழுத்து. அப்போ அங்க என்ன வரணும்? ஒரு தான் வர வேண்டும். இங்கு ஓர் வந்துள்ளது. அப்ப இது தவறு. அப்ப ஆப்ஷன் ஏ தப்பான விடை. சரிங்களா? இப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு கண்ணை மூடிட்டு டிக் பண்ணிட்டு போயிடலாம். எக்ஸாம் ஹால்ல இங்க பார்க்கும்போது செக் பண்ணிடலாம். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்ததுன்னு இருக்கா. இப்ப குளம் என்பதற்கு முன்பாக ஒரு தான் வர வேண்டும். இங்கு சரியாக வந்துள்ளது. புரிஞ்சுதாப்பா? நம்ம இங்க செக் பண்றதுக்காக செக் பண்ணிருக்கோம். நீங்க எக்ஸாம் காலில் பொறுத்தல கரெக்டா தேவையானதை கட் பண்ணி எடுத்துட்டு தேவை உள்ளதை எடுத்து ஆன்சர் பண்ணிட்டு போயிடணும். எல்லாத்தையும் உட்காந்து செக் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. சில வினாக்கள் ரொம்ப டஃப்பா இருக்குன்ற பட்சத்துல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அங்க செக் பண்ணி பார்த்து சரியான விடையே போடணும். சரிங்களா? புரிஞ்சுதாப்பா? ஓகே, அடுத்த வினா பார்ப்போம். பிழை திருத்துக. இங்க 2 கொடுத்துருக்காங்க. ஒரு ஓர் அது அக்து. அக்து நகரத்திற்கு செல்லும் ஓர் வழிச்சாலைன்னு கொடுத்துருக்காங்களா. இப்ப இந்த வாக்கியங்கள்ல நகரத்திற்கு என்ற வார்த்தையை அடிப்படையாக நம்ம எடுத்து பார்ப்போம். அப்போ நகரத்திற்கு என்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா நா என்பது ஒரு உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கினால் அதற்கு முன்பாக அது என்பதைத்தான் பயன்படுத்த வேண்டும். இப்ப அது என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருது பாருங்க. ஆப்ஷன் ஏல வந்திருக்கு, ஆப்ஷன் சில வந்திருக்கு. இப்ப ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் தவறான விடை வராது. ஓகேங்களா? அப்ப ஏ கரெக்டா சி கரெக்டான்னு செக் பண்ணலாம். அது நகரத்திற்கு செல்லும் ஓர் வழிச்சாலைன்னு இருக்கா. இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க அடுத்தது பாருங்க. ஓர் வழிச்சாலைன்னு இருக்கு பாருங்க. இதுல வா என்பது பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயிர்மெய் எழுத்து. அப்ப அங்க என்ன வரணும்? ஒரு தான் வர வேண்டும். இங்கு ஓர் வந்திருக்கா. இது தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளவுதான். சரியா? செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. அது நகரத்துக்கு செல்லும் ஒரு வழிச்சாலைன்னு இருக்கா. அப்ப ஒரு என்பது சரியாக வந்துள்ளது. அப்ப இது சரியான விடை. புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சு பார்த்தா முடிஞ்சு போச்சுப்பா. ஒன்னும் பெரிய விஷயமே இல்லை. பிழை திருத்துக்க பொறுத்தளவு தெளிவா என்ன வரும்? ஒரு வருமா, ஓர் வருமா, அது வருமா, அக்து வருமா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? உயிர்மெய் எழுத்தில் தொடங்கினால் அங்க அக்து வர வேண்டும். இதே இது உயிரெழுத்தில் தொடங்கினால் உயிர்மெய் எழுத்தில் தொடங்கினால் அங்க அது வர வேண்டும். உயிரெழுத்தில் தொடங்கினால் அங்க அக்து வர வேண்டும். இது அது அக்த பொறுத்தளவு. அதே இது ஒரு ஓர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உயிரெழுத்தில் தொடங்கினால் அங்கு ஓர் வர வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கினால் அங்கு ஒரு வர வேண்டும். அவ்வளவுதான். சிம்பிளா லாஜிக்கை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க போட்டா இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சரியா? ஜஸ்ட் குழப்பற மாதிரி இருக்கும். தெளிவா நீங்க நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக புரிந்துவிடும். சரியா?
இந்த வீடியோவின் லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த வீடியோவை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 பார்ட்டாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடித்தவுடன் பார்ட் 2, பார்ட் 3 வீடியோவையும் தொடர்ச்சியாக பார்த்துருங்க. ஏன்னா அந்த வீடியோக்களில் சில கூடுதலான தகவல்கள் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன். நாம் அடுத்த பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.